Hi friends, welcome back to Mass Herbal Care. இன்னைக்கு நம்ம Mass Herbal Careல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் க்ளோயிங் சோப் தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்க அப்படினா நான் இன்னைக்கு ரெண்டு சோப்பு பண்ண போறேன். சோ நான் இன்னைக்கு கோட் மில்க் பேஸ் தான் நான் எடுத்துர்க்கேன். நீங்க கோட் மில்க் பேஸ் இல்லனா கிளிசரின் பேஸ் அந்த மாதிரி நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ரெண்டு சோப்பு பண்ண போறதுனால ஒரு 220 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இப்போ இதுல வந்து என்ன சேர்க்கறேன்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுல கேரட் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். கேரட் ஜூஸ் இல்ல அப்படினா கேரட் பவுடர். அதே மாதிரி பொமோகிரானேட் ஜூஸ் இல்ல அப்படினா பொமோகிரானேட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். அப்ப 2 கிராம் அளவுக்கு நான் இப்போ வந்து இதுல சேர்த்துக்கறேன். ஏன்னா நம்ம ரெண்டு சோப்பு பண்ண போறோம் இல்லையா? 100 கிராம் சோப்பு அப்படினா பொமோகிரானேட் ஜூஸ் வந்து 0.5 ml வந்து 100 கிராமுக்கு சேர்க்கணும். ஸோ அதனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சோப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூட ரெட் வைன் இருந்துச்சு அப்படின்னா ரெட் வைனும் கூட நீங்கள் 1 ml வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாகவே நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில் வந்து சேர்க்கணும். ஸோ ஸ்கின் க்ளோ அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்தாப்பில் எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கலர் வந்து கண்டிப்பாக நமக்கு ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக கலரும் சேர்த்துக்கிறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கலர் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நம்ம சேல் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ சேல் பண்ணும்போது அந்த கலர் அட்ராக்ஷனும் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக கலர் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ கலர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக தான் நம்ம எசென்ஷியல் ஆயில் வந்து சேர்க்கணும். ஸோ சூடாக இருக்கும்போதே ரொம்ப சூடாக இருக்கும்போது அடுப்பில் இருக்கும்போதே நீங்கள் எசென்ஷியல் ஆயில்லாம் நம்ம சேர்க்கும்போது அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு சோப்பில் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் லாஸ்ட்டில் நம்ம சேர்க்குறோம். ஸோ இப்போ இது வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வெளியிலையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா இதில் நான் எசென்ஷியல் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாஃப்ரான் எசென்ஷியல் ஆயில் இருந்தால் அதுவுமே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கேரட் சீட் எசென்ஷியல் ஆயில் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி லெவெண்டர் எசென்ஷியல் ஆயில். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 குறைஞ்சது ஒரு 3 எசென்ஷியல் ஆயிலும் வச்சு சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வேணும் அப்படின்னா எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனால தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மோல்டில் போர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்கின் க்ளோ சோப் வந்து கிடைக்கும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு இருந்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மஞ்சிஸ்டா சோப்பு நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மேலே இந்த மாதிரி ரப்பிங் ஆல்கஹால் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நுரைகள்லாம் அடங்கி நல்லா கிளியரான சோப்பு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பார்க்குறதுக்கு அந்த ஒரு லுக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் கஸ்டமர் வந்து வாங்குறதுக்குமே நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒரு மோல்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய மோல்டோட இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு ஒரு க்ரியேட்டிவான ஒரு டிசைன்ஸ்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து அது பார்க்கும்போது இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக வந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சோப்பும் நல்ல ஒரு பெனிஃபிட்டோடு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% நம்மக்கிட்ட வந்து ரெகுலராக கஸ்டமர் வந்து கிடைப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்கின் க்ளோ சோப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சோப்பு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் முடியாதவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.